காடு மலைன்னு எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டே தான் இருக்க. சில ஃபீலிங்ஸை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த காடு, அந்த மலை, அந்த ரிவரோட சவுண்டு, பேட்ஸு. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்? நக்குச்சி ஆத்தால் போக போகிறோம். சும்மா கொஞ்ச நேரம். ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட சேர்ந்து உத்தரகாண்டை சுற்றி பார்க்க ரெடியா? வாங்க போகலாம். மச்சான் மனோ மச்சான் ஜெயதேவ். சரி வாங்க போகலாம். நைனிடால் இந்த ஹில் ஸ்டேஷன் ரொம்பவே ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். அது பக்கத்துலேயே இருக்க பீம்டால், நாக்குச்சித்தால், முக்தேஸ்வரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருமே உத்தரகாண்ட்னா நைனிடால் தான் போவாங்க. ஆனால் அங்கே ரொம்ப க்ரௌட் அதிகமானதால் நாங்கள் ஒரு சேஞ்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு பீம்டால், நாக்குச்சித்தால், முக்தேஸ்வர் இந்த ஏரியாவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். டெல்லியிலேருந்து ஒரு 4 o'clock போல் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் ஜேர்னியை. போகிற வழியெல்லாம் இது மாதிரி பெரிய பெரிய தாபா இருக்கும். நார்த் இந்தியன் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாபாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டோம். ஹோட்டல் பேர் வந்து ஹோட்டல் அலிவியா. ஸோ இங்கே செக்இன் பண்ணியிருக்கோம். 3 star ஹோட்டல். நாங்கள் இப்போ பீம்டாலுக்கு வந்திருக்கோங்க. நாளைக்கு தான் நைனிடால் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு நைனிடால் போவோம். ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் ஹோட்டலில் ஒரு வாட்டி சுற்றி காட்டுறேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க அந்த ரூமை காட்டுறேன். இங்கேருந்து லேக் வியூ அண்ட் ஹில் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் நாளைக்கு நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பீம்டால் அப்படின்றத பார்த்துருவோம். சரியா? ஸோ இந்த மாதிரியான ஸ்பாட்டுக்கு வரும்போது நீங்கள் ஹோட்டலை முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஹோட்டலை பொறுமையாக பார்த்து புக் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு தெருலையும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹோட்டல் வந்து இருக்கும். அங்கே போயிட்டு ரூமை பார்த்து என்ன வியூ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ஹோட்டலில் லேக் வியூ, ஹில் வியூ சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி மார்னிங் இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. சன்ரைஸு மிஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு கீழே லேக்கு, மேலே ஹில் அண்ட் வேலி வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வியூவை பார்த்துக்கிட்டே பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டோங்க. இந்த வியூ உண்மையாகவே சூப்பரான வியூ. அங்கே இருக்க எல்லாருமே வந்து இந்த வியூ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரேராக தான் இந்த வியூ கிடைக்கும். பட் நாங்கள் போன அன்றைக்கி இந்த வியூ கிடச்சிது. ஸோ அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனோம். பட் இந்த ஹோட்டல்ஸை விட வெளியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த கையேந்தி பவன் மாதிரி இருக்கிற ஃபுட்டு, மேகி, பிரெட் ஆம்லெட் இல்லை ஆம்லெட், அங்கே இருக்கிற அந்த சாய், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ஸை விட அங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. என்ன வேணுமோ அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டை அந்த வெளியில் இருக்க அந்த குட்டி குட்டி கையேந்தி பவனில் முடித்தோம். நீங்களே பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், இப்போ நம்ம பீம்டாலில் இருக்கோம். பீம்டாலில் நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்வேரியம் கஃபே பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்? நக்குச்சி ஆத்தால் போக போகிறோம். நக்குச்சி ஆத்தாலில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? பேராகிளைடிங் அண்ட் ஜிப்லைனிங். சூப்பர். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? முக்தேஸ்வர் டெம்பிள். ஃபிஷ்ஷும் பார்க்க போறியா? அங்கே ஃபிஷ்ஷும் பார்க்க போகிறோம். பீம்டால் லேக்கில் பெடல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இப்போது அக்வாரியம் போயிட்டுருக்கோம். லேக்குக்கு நடுவில் இந்த அக்வாரியம் இருக்குது. இந்த அக்வாரியத்தில் கெஃபேவும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெஃபே. ஸோ நம்மளே பெடல் பண்ணிட்டு போகலாம். ஸோ பெடலிங் போட்டு தான் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸ்லோவாக பெடல் பண்ணிங்கன்னா டயர்ட் ஆகிடுவீங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி பெடல் போட்டு, இன்னொன்று வந்து ரோப் போட்டு. ரோப் போட்டுக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணுவாங்க. அண்ட் இந்த பெடல் போட்டுக்கு
800 சொன்னாங்க. மச்சான் அப்புறம் லைட்டாக ரைட் நாங்கள் 500க்கு பார்கெயின் பண்ணி வந்திருக்கோம். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் ஃபுல் வியூ. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இல்லை? இங்கே பாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நானிடால் க்ரௌடாக இருக்குன்றதால நாங்கள் பீம்டாலுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ நானிடால் பிளான் பண்ணுறீங்கன்னா பீம்டாலில் கவர் பண்ணிவிடுங்க. இது பக்கத்தில் முக்தேஸ்வர் இருக்குது, அங்கேயும் போயிட்டு கவர் பண்ணோம். நிறைய லேக் இருக்குது ஃபுல்லாகவே இங்கே. ஸோ ஒரு லேக்காக நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். அது கூட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதுவும் பார்த்துருவோம். அக்வாரியம் ஐலாண்ட் கஃபேக்கு வந்துட்டோம். பாருங்க, ஃபுல்லாக தண்ணி, நடுவில் இவங்க கஃபே பண்ணியிருக்காங்க. வாத்து நம்மளை வரவேற்குது. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாரும் லைனில் நிற்கிறாங்களே, லைனாக வெல்கம் பண்ண நிற்கிறாங்கப்பா. ஓகே வரோம். இங்கே டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். கெஃபேவும் நிறைய வச்சுருக்காங்க. 30 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், 360 டிகிரி லேக் வியூ, டெலிஷியஸ் ஃபுட். இது மூணுமே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இங்கே வாங்கலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 150 ருபீஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா 9 AM to 7 AM சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டிலாம் போட்டிங்கன்னா 5000 ரூபாய் ஃபைனு. சரி வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தலைவர் வராரு, கூப்பிடாரு. எல்லா வாத்துகளும் சேர்ந்து நம்மளை அழகாக வெல்கம் பண்ணாங்க. இந்த இடத்துல இவ்வளோ வாத்துகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த அக்வாரியத்துக்கு பின்னாடி போய் பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த அக்வாரியத்துக்கு பின்னாடி சின்ன சின்னதாக பாக்ஸ் டைப்பில் ஒரு 20-25 பாக்ஸ் டைப்பில் இந்த வாத்துகள் ஸ்டே பண்ணுறதுக்காக கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அக்வாரியத்துக்கே ஒரு அழகு சேர்க்குற மாதிரி இந்த வாத்துகள் இந்த அக்வாரியத்தையே சுற்றி வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இந்த அக்வாரியத்தை சுற்றியுமே இது மாதிரி கிரில் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல கஃபே மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இந்த இடத்துல உட்காந்தும் சாப்பிட்லாம். இல்லை இதுக்கு ஒரு டெரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரியில் இந்த லேக் வியூவை வந்து பார்த்துக்கிட்டே நம்ம கஃபேயை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ அங்கேயும் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பீம்டால் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமா இந்த ஒரு இடம் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஐலாண்டை சுற்றி தான் ஹோட்டல் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ முதல்ல இந்த ஒரு அட்வென்ச்சர் ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்து மற்ற ஆக்டிவிட்டீஸ் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுங்க. அக்வாரியம் ஐலாண்டு கஃபேல இருக்கும். இதுதான் வியூ. ஜஸ்ட் ஐலாண்டு இந்த லேக்குக்கு நடுவில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பெடல் பண்ணிவிட்டு, இப்போ நாங்கள் வந்தோம்ல அதே மாதிரி நீங்கள் பெடல் பண்ணிவிட்டு வந்துடலாம். கஃபே அட்டாச்டு, அக்வாரியமும் இருக்குது. நான் வந்து காட்டுறேன் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட்டு இந்த மெயின்டெனன்ஸ் இவங்க பண்ணுறதுக்கு அந்த காஸ்ட் வந்து நம்ம கொடுத்தா அதை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இங்கே வந்து வாஷ்ரூம் கிடையாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கண்டிப்பாக இது நடுவில் லேக் வந்து ஸ்பாயில் ஆகிடும், அதனால் வாஷ்ரூம் வைக்காமல் இருக்காங்க. மற்றபடி இந்த அக்வாரியம் ஐலாண்டை சுற்றி இந்த டக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதில் வந்து டாப் வியூவும் இருக்குது, மேலே போய்ட்டு நான் காட்டுறேன். ஸோ அங்கே உட்காந்து நீங்கள் ஃபுல் மவுண்டன் வியூ 360 டிகிரியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
நம்மளை சுற்றிலும் தண்ணியும் மலையும் வேலியும் இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி ரூப் டாப் கெஃபேல உட்கார்ந்து காஃபி குடிக்கிற அந்த ஒரு மூமெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பீம் டால் ஆப்டான ஒரு இடமா இருக்கும். அதுவும் இந்த ஸ்பாட் அக்வாரியம் ஐலாண்ட் ரூப் டாப் கெஃபே ரியலி சூப்பரான ஏரியாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. यहाँ भीमताल है और यहाँ हम आपको बोटिंग करा देंगे। यहाँ आपको रोइंग बोट मिल जाएगा और पैडल बोट मिल जाएगा और वाटर सर्फिंग हमारे पास ये मिल जाएगा करने के लिए। और इधर क्या क्या जगह है देखने के लिए इसके अलावा, भीमताल के अलावा? इसके अलावा आप यहाँ पे नकुचे ताल है। कौन सा ताल? नकुचे ताल। नकुचे ताल, ओके। यहाँ 6 किलोमीटर में है। और क्या कहते हैं, वहाँ आप जाओगे वहाँ आपको एक हनुमान टेम्पल मिलेगा। ओके। आप हनुमान टेम्पल जा सकते हैं और वहाँ आपको मतलब एडवेंचर एक्टिविटीज़ वगैरह करने को मिलेंगी। अच्छा, जिप लाइनिंग, पैराग्लाइडिंग हो गई। ओके। ये सब मिल जाएगा। और कितना टाइम लगेगा इधर से? सर अगर आप जाओगे और सब चीज़ करोगे और आओगे तो समथिंग आपको 2 से 3 घंटे लगेंगे। अच्छा, इधर से कितना किलोमीटर है? 6 किलोमीटर है। 6 किलोमीटर। अच्छा, और मुक्तेश्वर इधर से कितना किलोमीटर? मुक्तेश्वर सर 30-32 किलोमीटर। अच्छा, ओके। सो ठीक है, वो मुक्तेश्वर और ये दूसरी जगह आपने बताया, दोनों एक दिन कवर हो जाएगा? जल्दी जा रहे हैं तो एक दिन में आराम से कवर हो जाता है। दूसरी साइड में जाना है, एक ही साइड में है दोनों? सर अलग अलग है। मुक्तेश्वर के लिए आपको इधर जाना पड़ेगा। अच्छा। ताल के लिए आपको इधर जाना पड़ेगा। अच्छा, ठीक है, ओके ओके। நீங்கள் இண்டோர் பிளான்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு வாங்கணும்னு தோணும். தீபக் நர்சரி இந்த ஸ்பாட் பீம்தாலேருந்து நாக்குச்சித்தால் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பாங்க. लकी प्लांट में आते हैं, इसमें लक्ष्मी कमल वगैरह और लोटस में बहुत से लकी प्लांट मिल जाएंगे आपको। ओके, आपका नाम? दीपक नर्सरी करके है, दीपक अच्छा। नाम है हमारा। अच्छा, आपको कांटेक्ट करना है तो सर हमारे व्हाट्सएप नंबर में आप मैसेज कर सकते हैं। ओके, ऑल ओवर इंडिया डिलीवरी है? डिलीवरी ऑल ओवर इंडिया कराते हैं और हमारे पास सारे प्लांट रीजनेबल रेट में मिल जाएंगे आपको। अच्छा, ओके। लकी प्लांट भी हैं और रियर वैरायटी भी मिल जाएंगे सर, ओके। अलग अलग। और ऐसा पॉट्स भी मिल जाएगा अलग अलग? सर पॉट्स के लिए हमारे शॉप में आना पड़ेगा सर, पॉट्स हम अच्छा, डिलीवरी अच्छा। नहीं करते हैं। ओके, पॉट्स के लिए शॉप में आना पड़ेगा। प्लांट आपको डिलीवरी ऑल ओवर इंडिया करते हैं, प्लांट वगैरह। ओके। பேராகிளைடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நாக்குச்சித்தால் ஒரு அருமையான ஒரு ஸ்பாட். நாக்குச்சித்தால பேராகிளைடிங் அண்ட் ஜிப் லைனிங் அது இல்லாமல் மற்ற குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பேராகிளைடிங்க்கு நாக்குச்சித்தாலில் 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த சார்ஜஸ் சேஞ்ச் ஆகுது. 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பேராகிளைடிங் பண்ணணும்னா 2500, அதுக்கு மேலேனா அதுக்கேற்ற மாதிரியான சார்ஜஸ் 3000, 3500 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் பேராகிளைடிங் பண்ணும் போதே கீழே இருந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேணும்னா அந்த ஃபோட்டோஸை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க மறக்காதீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே. ஹலோ கைஸ், பேராகிளைடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம். சூப்பராக இருக்குது. आपका नाम क्या है? गिरीश அவரோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஆக்சுவலி பீம்தாலில் இந்த பேராகிளைடிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி மோஷிகாவும் போனாவும் பேராகிளைடிங் பண்ணி கீழே போயிட்டாங்க. அடுத்து நான் ஐயோ மேலே மேலே போகும். லேக்லேருந்து எல்லாமே செம்மையாக தெரியும்.
காலையிலேருந்து சுற்றுனதில் செம்ம பசிங்க. இங்கே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா தோ பாட்டி ரெஸ்டாரண்ட். இது நைனிடால் ஆகட்டும், பீம்தால், நாக்குச்சித்தால் எல்லா இடத்துலையுமே இந்த தோ பாட்டி ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸ். அந்த ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அந்த வேலியோட வியூ, அந்த பால்கனியில் உட்காந்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த வேலியோட வியூ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இந்த பால்கனி தாங்க. இங்கேருந்து இந்த வேலியை அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டான முக்தேஸ்வர் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். முக்தேஸ்வர் போகிற வழியில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். பீம்தால்லேருந்து இங்கே வர்றதுக்கு நியர்லி ஒரு 2 hours ஆச்சு. மூச்சு வாங்குது, பேச முடியல. செம்ம ஹில்ஸில் இருக்கும். ஓகே, வாங்க போய் வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர், எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் கேப்ஷனில் போடுறேன். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிடுச்சு. பாலுகாட் வாட்டர் ஃபால்ஸ் இது ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். பீம்டால்லேருந்து நீங்கள் இங்கே வரணும்னா ஆஃப் ரோட்டில் தான் வந்தாகணும். அதனால் க்ரௌட் இந்த இடத்துல அவ்வளோவா இருக்காது. நியர்லி 2 hours நாங்கள் ட்ராவல் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ரீச் ஆன அப்புறமாகும் 60 rupees சார்ஜ் பண்ணாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட். அதுக்கப்புறம் ட்ரக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. கவர்மெண்ட் இந்த மாதிரி அழகாக ரோடு அமைச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரோடு அரௌண்டு ½ நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ரைட் சைடில் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நேச்சுரல் வேலி, இதுக்கு நடுவில் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர வாட்டர், அதுக்கு நடுவில் ஸ்டோன்ஸ், அதுக்கு நடுவில் சின்ன சின்ன டீ ஸ்டால், சின்ன சின்ன கெஃபேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான ஒரு என்வரான்மெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பாலுகாட் வாட்டர் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் முக்தேஸ்வர் பீம்தால்லேருந்து வெளியில் வந்துடாதீங்க. வாங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குன்றதை எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். 15 நிமிஷம் இதே ஒத்தடி பாதியில் நடந்து வந்து அட்லாஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஒர்த்து, இவ்வளோ தூரம் நடந்து வந்தது ஒர்த்து. ஃபால்ஸை பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸை விட்டு கிளம்ப மனசு இல்லாமல் வேறு வழி இல்லாமல் கிளம்பணுங்க. அடுத்த ஸ்பாட்டு முக்தேஸ்வர் டெம்பிள். அது வந்து ரொம்ப முக்கியமான டெம்பிள். அந்த முக்தேஸ்வர் டெம்பிளோட சிறப்பு என்னன்னா, அங்கே போயிட்டு அந்த டெம்பிளை பார்த்து அங்கே வழிபடுறவங்களுக்கு மோட்ச பிராப்தி கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவில்
6:30 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. அதுதான் அதனால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போனோம். இங்கேருந்து அந்த முக்தேஸ்வர் டெம்பிள் போகிறதுக்கு நியர்லி ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. அரவுண்டு 6 o'clock அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆன அப்புறமா நீங்கள் பார்க்கலாம், மீன்ஸ் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. நாங்கள் போனது வின்டர் சீசன். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே வந்து படிக்கட்டில் நடந்து போகணும். அது கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படிக்கட்டில் வேகமாக நடந்து போகணும். மகாதேவ் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். 2290 feet பீம்தால்லேருந்து ஹைட்டில் இருக்கும். சம ஹைட்டு. 12 ஜோதீஸ்வரர் லிங்கத்தில் இவரும் ஒருத்தர். 7 மணிக்கு மூடிடுவாங்க. 6:30 ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அழகாக தரிசனம் பார்த்துட்டோங்க. ரொம்பவே அழகான தரிசனம், சிவனோட தரிசனம். ஸோ பார்த்து முடிச்சிட்டோம். அந்த இடத்துல க்ரௌட் எல்லாமே வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. அழகாக கோவிலை பார்த்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்து நைனிடால் கிளம்பணும். ஸோ நைனிடால் போகிற வழி இது தான். கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு இருந்துச்சு, அதுக்கப்புறமா நார்மல் ரோடு வந்துச்சு. ஸோ இப்போ நைனிடாலில் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நைனிடாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பி டெல்லி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நைனிடாலில் இருக்கோம். சுட சுட சாயோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நூடுல்ஸும் வருது. ரோட் சைட்லேயே இது மாதிரி நூடுல்ஸ்லாம் செஞ்சு வைப்பாங்க. காலையில் நீங்கள் ஏர்லியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ப்ரெட் ஆம்லேட், நூடுல்ஸ், சாயெல்லாம் கிடைக்கும். பின்னாடியே பார்க்கலாம் லேக். ஸோ அழகாக இது மாதிரி உட்காந்து பொறுமையாக இந்த சீனரியை என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் நைனா தேவி டெம்பிள் போகிறோம். அதுக்கப்புறமா ஜூ, மால் ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? அடுத்து நாங்கள் போகிறது நைனா தேவி மந்திர். இந்த லேக்கோட பேர் வந்து நைனா. ஸோ அதனால் நைனா தேவி மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நைனா தேவின்னா யாரும் கிடையாதுங்க, நம்மளோட பார்வதி அம்மனை தான் இவங்க நைனா தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைனா தேவி மந்திர் 51 சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான சக்தி பீடமாக கருதப்படுது. 1880 இந்த கோவில் வந்து இயற்கை சீற்றத்தால் கொஞ்சம் டெமாலிஷ் ஆகிடுச்சு. அது திருப்பி வந்து சீரமைச்சு இந்த கோவிலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நைனா தேவி மந்திர் 51 சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான கோவிலாக கருதப்படுது. ஸோ இந்த கோவிலுக்கு உள்ள ஃபோட்டோகிராஃபி எதுவுமே அலௌடு கிடையாதுங்க. வீடியோ, ஃபோட்டோ எதுவுமே அலௌடு இல்லை. அதை சுற்றி நிறைய கோவிலுங்க இருந்துச்சு. அம்மனை அழகாக தரிசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் கிளம்பிட்டோங்க. ஸோ இதுதான் போகிற வழி. டெல்லிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் ஜிம் கார்பெட், இதுதான் வந்து ஜிம் கார்பெட்டுக்கு போகிற வழி. ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வழியாக அப்படியே வந்து டெல்லியை ரீச் பண்ணோம். ஷார்ட் ட்ரிப்பாக இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ட்ரிப்பாக இந்த ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. ப்ராப்பராக பிளான் பண்ணி எந்தெந்த ஸ்பாட் கவர் பண்ணணுமோ அந்தந்த ஸ்பாட்டை ரொம்ப ஹரிபரி இல்லாமல் பொறுமையாக அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான ஸ்பாட்ஸ்க்கெலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். க்ரௌட் கிடையாது, ஜஸ்ட் பீஸ் மட்டும்தான் இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த ஸ்பாட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர்.